ஒரு எலக்ட்ரான் இதனுடைய நிறை மற்றும் மின்னூட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒளியின் வேகத்தின் 1/100 அல்லது c/100 வேகத்தில் அதன் இயக்கத்திற்கு செங்குத்தான திசையில் செயல்படும் 9 × 10⁻⁴ டெஸ்லா அளவுள்ள காந்தப்புலத்தில் செலுத்தப்படுகிறது. எலக்ட்ரான் தனது பாதையிலிருந்து விலகாமல் நேராக செல்ல காந்தப்புலத்துடன் சேர்த்து ஒரு சீரான மின்புலமும் செலுத்தப்பட வேண்டும் எனில் மின்புலம் எப்படி இருக்கும்? ஒளியின் வேகம் வந்து c 3 × 10⁸ மீட்டர்/வினாடி கொடுத்திருக்காங்க. நீட் 2025 கேட்கப்பட்ட வினா. இந்த காந்தப்புலம் செலுத்தப்படுது. அதே மாதிரினா பாதையில் விலகாமல் நேராக செல்ல வந்து ஒரு சீரான மின்புலம் செலுத்தப்படுது அப்படின்னா மின்புலத்தில் ஏற்படும் விஷயம் காந்தப்புலம் ஏற்படும் விஷயம் வந்து சமன் செய்ய வேண்டும். பயன்படி நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த படத்தில் முதல்ல பார்த்துக்கலாம். எலக்ட்ரான் காந்தப்புலத்தில் செலுத்தப்படக்கூடிய காந்தப்புலம். இப்போ இதுக்கு எதிராக அந்த மின்புலம் செலுத்தப்படும் பொழுது அது வந்து என்னது வந்து சமநிலையில் வந்து அதோட மின்புலத்தினால் ஏற்படக்கூடிய விஷயம் காந்தப்புலம் ஏற்படக்கூடிய உங்களுக்கு சமமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நான் குறிப்பிட்ட பாதையில் செல்ல வேண்டியிருக்கும். இப்போ அது வந்துன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இது தளத்துக்கு செங்குத்தாக செல்லப்படுவதை காட்டுறது. இது வந்து என்ன மின்புலத்தின் திசையை காட்டுது. இது வந்து எலக்ட்ரானின் இயக்கம் வேகிற திசையில் செல்லுது. இப்போ நமக்கு இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த கண்டிஷன் வெக்டர் FV must be equal to என்னது வெக்டர் FE, அதாவது வெக்டர் FB காந்தப்புலம் ஏற்படக்கூடிய விஷயம் மின்புலம் ஏற்படக்கூடிய விஷயம் சமன் செய்ய வேண்டும் நிலையில் அப்படிங்கிறது. அதை ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்லுவாங்க. -E வெக்டர் V கிராஸ் வெக்டர் V அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரான் உணரக்கூடிய காந்தப்புலம் உணரக்கூடிய லாரன்ஸ் திசை. FE வந்து என்னன்னா கூலும் திசை. எலக்ட்ரான் உணரக்கூடிய கூலும் திசை வந்து உங்களுக்கு -CE. இப்போ உங்களுக்கு வெக்டர் E வெக்டர் V கிராஸ் வெக்டர் B இதுல இருந்து அப்படின்னா உங்களுக்கு இந்த E எடுபட்டு வரும், -y எடுபட்டு வரும், E எடுபட்டு வரும். இது மின்புலத்தில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் உணரக்கூடிய விசை. இதில் வந்து இந்த ஸ்மால் யூ இங்கே ஸ்மால் யூ அடிபட்டு -y அடிபட்டு வரும். வெக்டர் E வெக்டர் V கிராஸ் வெக்டர் B. இதுலேருந்து என்ன உங்களுக்கு வெக்டர் ஈயும் வந்து வெக்டர் பியும் வந்து செங்குத்து அப்படிங்கிற படத்திலே காட்டியிருக்கோம். அப்போ வந்து V கிராஸ் B = VB சேர்த்துட்டா அப்போ VBன்னு வந்துடும். E = VBன்னு வந்துடும். என் மதிப்பு அதான் இங்கே கொடுத்துருக்கோம். sin 90 வந்து 90, sin 90 வந்து 1. VB sin 90 உங்களுக்கு VB × 1 வரும். VB இது வந்து விங்கிறது வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் திசை வந்து c/100 கொடுத்துட்டாங்க. வியோட மதிப்பு 9 × 10⁻⁴ கொடுத்துட்டாங்க. அப்புறமா சி மதிப்பை நம்ம பதிக்கலாம். 3 × 10⁸ 100 × 9 × 10⁻⁴. 100 இங்கே ஒரு 10 வரைக்கும் 10⁻⁶ வந்துடும் அடிச்சோம்னா. அப்புறம் 3 27 27 27 × 10⁻⁶ -4 இருக்கும். இப்போ அடிமான சமநிலை அடுக்க போட்டுரும். ஓகேவா? அப்போ 10⁻⁶ -10⁻2 வந்துடும். 27 × 10⁻2 Vm⁻⁴. சரியான விடைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மின்புலம் வெக்டர் பிக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும். மற்றும் என்னன்னா அது மதிப்பு 27 × 10⁻2 வோல்ட்/மீட்டராக இருக்க வேண்டும். நன்றி.